இந்த பதிவு துலாம் லக்ன அன்பர்களுக்கு சனியினுடைய சாரமாற்றம். நமக்கு 6ஆம் இடத்துல மீன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணித்த சனி மே மாதம் 17 முதல் ரேவதி நட்சத்திரமான புதன் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த புதன் நட்சத்திரத்தில் 145 நாட்கள் ஒரு மாற்றத்தை தருகிறார். என்ன விதமான மாற்றம் என்பதை பார்ப்போம். புதன் உண்மையிலேயே சனியும் புதனும் நமக்கு உத்தியோகத்துக்கும் பணத்துக்கும் தொழிலுக்கும் வளர்ச்சிக்கும் நல்லது பண்றவங்க தான். நம்ம ஜாதகத்தில் இந்த 2 கிரகம் கெட்டிருக்க கூடாது. சனியோ புதனோ 8ஆம் பாவோ 12ஆம் பாவ தொடர்புகள் வைத்திருந்தால்தான் நமக்கு கஷ்டம். அது அந்த திசைகள் நடக்கும்போது பாதிக்கும். சனி புதன் திசை புத்திகள் நடக்கும்போது பாதிக்கும். இப்ப வேற திசா புத்திகள் நடக்குதுன்னாலும் கூட இப்ப சனியினுடைய புதனுடைய சின்ன சின்ன பீரியட் வரும், அந்தரம் சூட்சமம் இந்த மாதிரி வரும். அப்ப கூட இந்த நான் சொல்ற பலன்கள் உங்களுக்கு டேலி ஆகும். இப்ப துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது, பூர்வீகம் சம்பந்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் புதனை வச்சு நாம சொல்லலாம். துலாத்துக்கு அந்த வகையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு எடுக்கலாம். இந்த சனி புதன் சாரத்தில் போகிறதுனால வேலை மாற்றம், இடம் மாற்றம், ஃபீல்டு மாற்றம், இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வருவார். அதே மாதிரி இடமாற்றம்னும் போது வெளிநாடு வேலைகளுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். மற்றபடி 6ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள் அதில் கொஞ்சம் அதிருப்தி மனப்பான்மைகள் ஏற்பட்டு இருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தின்படி 7ஆம் பாவ கிரகம் நன்றாக இருந்தால், 7ஆம் பாவத்தினுடைய ஒரு நட்சத்திர ரீதியாக ஒரு கிரகம் வரும். அந்த கிரகம் நன்றாக கொடுப்பினை நன்றாக இருந்தால் இது சின்ன சின்ன சலனத்தோடு போயிடும். இது ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும். வேலையில் இந்த மெயினாக கான்ட்ராக்ட் ஒர்க்கு, சாஃப்ட்வேர் லைனு மற்றும் எழுத்து ஒப்பந்தம், சினிமா துறை மற்றும் இந்த அதாவது கனெக்டிவிட்டி பண்ணக்கூடிய பொருட்கள். இப்போ பைப் கனெக்ஷன் பண்ணுறோம், பிளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்டதும் நல்லா வேலை செய்யும். இந்த சனி 6ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் இருந்ததை காட்டிலும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போது பண வரவுக்கும் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் பதவி உயர்வுக்கும் வளர்ச்சியை பண்ணி தருவார். அதில் சந்தேகமே இல்லை, நல்ல பலன்தான். திருமண உறவுகள், குழந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள், பெற்றோர் சம்பந்தப்பட்ட உறவுகள், சகோதர வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கவனம் செலுத்துங்க. மெயினாக ஹெல்த்தில் பார்க்க போனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் மற்றும் நமக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது உணவு குழல் சம்மந்தப்பட்டது, கழிவு பாதை சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கணும். ப்ரெஷர் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக போய்க்கணும். ஆனால் சனியும் நரம்புல மெல்லிய நரம்புகள் கொண்டவர், புதனும் நரம்பு சார்ந்த விஷயம். அதனால் ரொம்ப ஹெல்த்தில் கவனம் செலுத்துங்க. உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் பாவ கிரகம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய அம்சம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே மாதிரி எதிர்பார்த்த நண்பர்கள், எதிர்பார்த்த மூத்த சகோதரம், தந்தை வர்க்கம், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பார்த்துக்கணும். செவ்வாய் கிரகம் ரேவதி நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருந்து இந்த சனி போகிற காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கறது, யாருக்காவது இறக்கப்பட்டு கொடுக்கறது, பிடிக்கிறதுலாம் நம்பிக்கை சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். சகோதர வழி உறவுகள்லேயும் கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நுணுக்கமான வேலைகள் செய்யக்கூடிய நபர் அப்படின்னா நீங்கள் ஒர்க்கு நல்ல பேர் வாங்குவீங்க, பாராட்டு கிடைக்கும். அதனால் ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புதன் நட்சத்திரத்தில் ரேவதியில் இருந்தார் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இடமாற்றம், நல்ல வெளிநாட்டு வேலை, படிப்பு, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கிறது, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ சுக்கிர கிரகம் புதனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தது அப்படின்னா
மெயினாக ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்துக்கோங்க. அதாவது கடன் கிடைக்கும், ஆனால் எல்லை மீறி போகும்போது நமக்கு அது ஒரு சுமையாக தெரியும். நமக்கு சுக்கிரனுடைய இது வந்து என்ன அப்படின்னா, தொழில் சார்ந்த கடன்கள் இருக்குது அப்படின்னா, அதை இன்னும் கொஞ்சம் வாங்கி அதை வளர்ச்சி பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகிக்கும். ஆனால் லக்ஸுரிக்காக கடன் வாங்கும்போது என்ன ஆகும்னா, கடன் வாங்க வச்சு வாங்க கொடுத்துரும். பட் அது வந்து ஒரு நமக்கு பேர்டனாக தெரியும். இப்போ நிறைய பேர் டக்குன்னு முடிவெடுத்து வாங்கி கடன் வாங்கும்போது இஎம்ஐ கட்டும்போது கஷ்டப்படுறாங்க இல்லையா? அந்த ஒரு வேதனையை இப்போ இது சுக்கிரனில் கொடுக்கும். இப்போ இதே உங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வேலைக்கு நல்லது. ஒர்க்கு சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கணவன் மனைவி உறவு, பெற்றோர்கள் உறவு, இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் கவனம் பார்க்கணும். ஹெல்த்லேயும் கவனம் பார்க்கணும். இப்போ 6ஆம் இடத்து சனி புறம் சார்ந்த நன்மைகளை தருகிறது. பணவரவு, உத்தியோக உயர்வு, தொழில் பலம், வளர்ச்சிகள் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கிறது. அதுலேயும் புதன் சாரம் வாங்கும்பொழுது மாற்றங்களை ஏற்படுத்தி தருகிறது. அந்த மாற்றங்கள் வந்து நல்ல மாற்றங்களாகவே அமையும். நம்ம ஜனன ஜாதகத்தின்படி யாருக்கெல்லாம் துலா லக்னமோ அவங்களுக்கு சனியும் புதனும் நல்லா இருந்திருக்கணும். 2, 6, 10 உங்கள் ஜாதகத்தில் இருந்தார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த திசாபுத்தி நடக்கும்போது தொழில் டெவலப்மெண்ட்டை நல்லா பண்ணிடுவார். அதுக்கு பதிலாக உங்களுக்கு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இந்த சனி புதன் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்களுக்கு அந்த திசாபுத்தி நடக்கும்போது தான் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து வர தேவையில்லாத அகலக்கால் வச்சு ஒரு தொழில் பண்ணுறேன்னு சொல்லி கஷ்ட நஷ்டங்களை கடனை உருவாக்குவதெல்லாம் இந்த 8ஆம் இடம் 12ஆம் இட தொடர்பு தான். ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஸோ மேக்சிமம் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சந்திரன், அவருடைய நட்சத்திரமே பாருங்கள் 4, 8, 12 தான் இருக்குது. அதனால் துலாத்தை பொறுத்த வரைக்கும் சர்வீஸான விஷயத்தில், அதாவது வேலை பார்த்து சம்பாதிக்கிறதோ, ஜாப் ஒர்க்கு, சர்வீஸோ இது மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு சொந்த முதலீடு போட்டு பண்ணுறது வந்து அவ்வளோ பெஸ்ட் இல்லை. அதனால் இப்போ இந்த சனி புதனை போல வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒர்க்கு பண்ணுற நபர்களுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பான வளர்ச்சியை கொடுத்துரும். மேன்மேலும் அடுத்தடுத்த பிரிவுகள் இப்போ கூடுதலாக 2 டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து பாருங்க அப்படின்னு கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நடக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப், ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம், மேலும் ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிது, அதுலேயும் ஒரு வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணங்களும் வரும். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதாவது பகை ஏற்படாமல் பார்த்துக்கணும். வழக்குகளில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தந்தையினுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.